அதனால் இப்போ நான் வந்து ஸ்டோரி சொன்னேன்ல டாம் சாயர், இப்போ நம்ம வந்து அதுதான் பண்ணிக்கலாமா? இப்போது டாம் சாயர் 2 2வது லெசன் எங்களுக்கு எடுத்தாங்க. Sahil and Sunat have a lot of home fun to complete. Look at the images to know what they are thinking. இப்போது Sahil and சுனத் இருக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது, அது வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பார்க்க சொல்கிறாங்க அந்த இமேஜஸை, என்ன திங்கிங் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. I have so much home fun to do. இப்போ வந்து சேயில் என்ன சொல்கிறேன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது, இப்போ நான் வந்து பண்ணணும் அப்படின்னு. இப்போ வந்து சுனத் என்ன சொல்கிறான்னா வந்து I am so lucky I have a brother who does my home fun for me. இப்போ என்னன்னா நான் வந்து ரொம்ப லக்கி, எனக்கு வந்து அண்ணா இருக்கிறாங்க, அதனால் எங்கள் அண்ணாவே ஹோம் ஃபன் பண்ணி முடிச்சுருவாங்க, ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சுருவாங்க அப்படின்னு. இல்லையா? கரெக்டு. சரி, அப்போது இது வந்து who do you think is right? Sahil or Sunat? Tick the box to show your response. இது வந்து give reason for your answer. இது வந்து நம்ம எழுதணும். அது அடுத்து தான் இப்போ தான் ட்விஸ்ட்டு, இப்போ தான் கதைக்குள்ளேயே போகிறோம். நைட் வச்சுக்கிறேன். Add a story about another boy like Sunat. இந்த மாதிரி ஸ்டோரி another like Sunat, வேறு மாதிரி அந்த மாதிரியே லைக் அந்த மாதிரி பையன் சுனத் அந்த மாதிரி. Tom, there was no answer. Hey, 1 minute. Okay. Tom, there was no answer. என்னன்னா இப்போ டாம் கூப்பிடுறாங்க, இப்போ வந்து அவன் பதிலே சொல்லலை. Tom was now heard to be seen. இப்போனா டாம் வந்து இங்கே இருக்கிறான், அவன் வந்து நம்ம வந்து பார்க்கணும். Aunt Polly was looking for her new pew. வந்து Aunt Polly இருக்கிறாங்களா, நான் சொல்லியிருந்தேன்ல, அவங்க வந்து பார்த்துருக்காங்க நியூ பியூ. டாம் சாயர் வந்து பார்க்குறாங்க. He was a young boy of about 10 years of age. இப்போ அந்த பையன் வந்து டாம் சாயர் இருக்கிறான்ல, அவன் வந்து 10 years of age ஆகிட்டாங்க. Suddenly she heard soft laughter behind her. என்னன்னா டக்குன்னு அவங்களுக்கு வந்து சாஃப்டாக அந்த சிரிக்கிற சவுண்டு வந்துச்சான் பின்னாடி. She turned around and grabbed sorry அங்கே பாய் இருக்கிறாங்களே, அவங்க பாய் தான் வந்து இந்த 10 years of age நினைக்கிறேன். சடன்லி அந்த இது கேட்டாங்க. அப்புறம் she turned around and grabbed Tom by the collar. இப்போ வந்து அவங்க வந்து திரும்பினாங்க, அந்த ஆண்ட் பாலி வந்து திரும்பினாங்க. அப்படியே அவன் வந்து அந்த டாம் சாயர் இருக்கிறான்ல, அவன் வந்து அப்படியே ஓடி போயிட்டான். அப்படியே வந்து கேட்குறாங்க டாம் சாயர் அப்படின்னு. டாம் சாயர் வந்து காலரில் இருக்கிறான். வாட் ஹாவ் யூ டன் அப்படின்னா என்ன பண்ண நீ அப்படின்றாங்க. லுக் அட் யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் யோர் மவுத். என்னன்னா அவங்க வந்து ஷவுட் பண்ணுறாங்க, இங்கே பாரு உன்னோட கையும் வாயும் அப்படின்றாங்க. அவங்க வந்து கத்திருக்காங்க இந்த மாதிரி, இங்கே பாரு உன்னோட கையும் உன்னோட மவுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ டிட் நாட் டூ எனிதிங் ஆண்ட் பாலி. இப்போ வந்து டாம் சாயர் வந்து லைன் சொல்கிறான், வந்து எதுவுமே பண்ணலை ஆண்ட் பாலி அப்படின்னு சொல்லியிருக்கான் இவன். அப்புறம் வந்து என்னென்னா ஆண்ட் பாலி லைட் டாம் சொன்னேன்ல, லைனாக வந்து அவன் போய் சொல்லியிருக்கான். அதுதான் யூ ஈட் ஜாம். ஏன்னா யூ ஈட் ஜாம்னா நீ வந்து சாப்பிட்ருக்க ஜாமை அப்படின்னு. எப்படி கண்டுபிடிச்சாங்க? அந்த பிச்சுன்னு அந்த இது மாதிரி. I told you 40 times to leave that jam alone. என்னன்னா நான் எவ்வளோ வாட்டி நான் 40 டைம்ஸ் சொல்லிட்டேன், நீ அந்த ஜாமே விட மாட்டேங்கிற alone. Did Tom do the right thing by lying to his aunt? Discuss. தப்பு, லை சொன்னது தப்பு. அதனால் இப்போ வந்து அடுத்து வருது, இது வந்து கொஞ்சம் சும்மா இந்த மாதிரி
இந்த மாதிரி ஸ்னேக் மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் வந்து சும்மா டிஸ்கஸ்ன்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது கீழே தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். டாம் லுக் கில்ட்டி அண்ட் தென் he suddenly screamed out. இப்போ வந்து அவன் வந்து டாம் இருக்கிறான்ல அவன் வந்து கில்ட்டியாக பார்த்தான். சடன்லி அவன் வந்து சடன்லி டக்குன்னு வந்து அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஆண்ட் பாலி அவன் எப்படி கத்துறான்னா ஆண்ட் பாலி அப்படின்னு கத்துறான். ஆண்ட் பாலி லைடு டாம் லுக் பிஹைண்ட் யூ. என்னன்னா ஆண்ட் பாலி லுக் பிஹைண்ட் யூ அப்படின்னு லைடு வந்து டாம் சொன்னால. இப்போ வந்து இந்த பிரதர்ஸை திட்டிருக்காங்க பிரதருக்கு வந்து பின்னாடி திரும்பி பார்க்க சொல்கிறாங்க. நான் இப்போ தான் அது சொன்னேன்ல அது வந்து பின்னாடி திரும்பி பார்க்க சொல்லியிருக்காங்க. அவன் வந்து இருக்கிறான் அந்த டாம். And Polly turned around and before she knew it Tom jumped up the high fence and disappeared over it. என்னன்னா ஆண்ட் பாலி வந்து திரும்பினாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த டாம் வந்து ஜம்ப் பண்ணி அந்த ஹை ஃபென்ஸ் இருக்குல்ல ஃபென்ஸ் சொல்லியிருந்தேன்ல அந்த ஃபென்ஸை வந்து டிசைட் பண்ணி போயிட்டான். அவன் காணாமல் போயிட்டான். When Tom came home that evening, எப்போ அந்த ஆண்ட் பாலி வீட்டுக்கு வந்தாங்களோ ஆண்ட் பாலி had a feeling that the boy had missed school. என்னென்னா ஆண்ட் பாலி இருக்காங்களா அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க, வந்து யோசிக்கிறாங்க. இந்த டாம் சைடு இருக்கிறல இவன் வந்து ஸ்கூலை கட் அடிச்சிட்டான் போல இருக்குது, இந்த ஸ்கூலை மிஸ் பண்ணிட்டான் போல இருக்குது போகாமல் அப்படின்னு. As Tom was having his dinner, டாம் வந்து டின்னரை சாப்பிட்டுட்ருக்கான். டின்னர்னால் அந்த நைட் சாப்பிடுவோம்ல அது சாப்பிட்டுட்ருக்கான். She decided to question him. இப்போ அவங்க வந்து இந்த ஆண்ட் பாலி வந்து யோசிச்சிட்டாங்க இப்போ இவன்ட்டு கொஷின் கேட்கலாம் அப்படி. Tom, it was a very warm day, wasn't it? இப்போ என்னென்னா டாம் வந்து வெரி வார்ம் டே இந்த மாதிரி சூடாக இந்த மாதிரி சொல்லுவாங்களா இப்போ wasn't it சொல்லியிருக்காங்க. wasn't it அப்படின்னு. எஸ் ஆண்டி பாலி. சரி இன்னைக்கு வந்து டாம் உனக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப வெயிலாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. எஸ் ஆண்டி பாலி. எஸ் ஆண்ட் பாலி. ஆமாம் ஆண்ட் பாலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாம் அவன் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கான். Didn't you want to go for a swim? அவன் வந்து என்ன கேட்குறாங்கன்னா வந்து அவங்க நீ வந்து ஸ்விம்மிங் பூல் போலியா அப்படின்னு கேட்குறாங்க. Asked Aunt Polly as she looked at Tom's face closely. அந்த ஆண்ட் பாலி இருக்காங்களே அவங்க வந்து அவங்க ஃபேஸ் வந்து க்ளோஸ்லி பார்த்தாங்க. எப்படின்னு பார்த்தாங்க வந்து பார்த்தாங்களா டாம்ஸ் ஃபேஸ். டாம் ரிப்ளைட் நோ ஆண்டி பாலி. வந்து இல்லைன்ற லை சொல்கிறா பாருங்களேன், லை சொல்கிறான். அவன் வந்து ஸ்கூலில் மிஸ் பண்ணிட்டு எங்கே போயிருக்கான், ஸ்விம்மிங் பூல் போயிருக்கான். இல்லை ஆண்டி ஆண்ட் பாலி நான் போல அப்படியே அவன் வந்து லை சொல்லியிருக்கான். ஆண்ட் பாலி ரீச்ட் அவுட் அண்ட் டச்டு டாம் ஷர்ட்ஸ். என்னென்னா ஆண்ட் பாலி வந்து ரீச் பண்ணிட்டு அது வந்து ஆண்ட் பாலி இருக்காங்க அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து தொட்டு பார்த்தாங்க. அந்த ஷர்ட்டை ஈரமாக இருக்குது, அது வந்து ஏதோ சொல்லுவாங்க பேர், ஈரமாக இருக்குது. அதனால் பட் யோர் ஷர்ட் இஸ் அ லிட்டில் வெட். லிட்டில் வெட்னா வந்து அந்த ஈரமாக இருக்குது உங்களுக்கு லைட்டாக அப்படின்னு. சிட்னி டாம்ஸ் யங்கர் பிரதர் சிட்னி. அவங்க யார் டாம்ஸோட பிரதர் வந்து பேர் சிட்னி. டாம்ஸோட பிரதர் நேம் சிட்னி. சடன்லி said Aunt Polly, I saw Tom swimming. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க உடனே வந்து சொல்கிறாங்க இந்த ஆண்ட் பாலி வந்து நான் வந்து பார்த்தேன் டாம் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு. அடுத்து இந்த சைடு போடலாமா. Tom knew that he was in big trouble and ran outside. இப்போ என்னன்னா வந்து அவன் வந்து பெரிய ப்ராப்ளம்னா வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுடி இப்போ என்ன பண்ணுறது ட்ரபிளில் இருப்பாங்கள்ல இந்த மாதிரி அவன் வந்து ட்ரபிள் ஆகி வெளியே வந்து ஓடி போயிட்டான் as fast as he could. Aunt Polly was very angry with Tom for missing school. ஏன்னா இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டான்ல இப்போ ஆண்ட் பாலியா வந்து என்னென்னா ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க.
ஏன்னா மிஸ் பண்ணிட்டேன்ல அந்த ஸ்கூலில். அப்போ அது நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்களே, அப்போ இவங்க கஷ்டப்பட்டு தானே ஃபீஸ்லாம் கட்டுறாங்க. அதனால் வந்து மிஸ் பண்ணிட்டான்னு ரொம்ப ஆங்க்ரியாக இருக்கிறாங்க. அதனால் she decided to punish him. இப்போ என்னென்னா அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டாங்க, யோசிச்சிட்டாங்க, அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். பனிஷ்மெண்ட்னா வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டாங்க. She ordered him to whitewash a long fence around their house. என்னென்னா அவங்க வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க, ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஆர்டர்னு இல்லை, ஒயிட் வாஷ். இந்த இதுதான் வந்து ஒயிட் வாஷ் ஃபென்ஸ். இந்த இது இருக்குல்லையா, இது இருக்குல்ல காய்ஸ், இதுதான் வந்து இதுதான் வந்து ஃபென்ஸ். இதுதான் வந்து ஃபென்ஸ் காய்ஸ். அவன் வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, அவன் வந்து ஒயிட் கலரில் அடிச்சிட்ருக்குறான். ஃபுல்லாக அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்களா, அது வந்து அடிக்க சொல்கிறாங்க ஒயிட் கலரில். இப்போது டாம் சேட்லி தாட் டு ஹிம்செல்ஃப், வந்து சேடாக ஹிம்செல்ஃபாக இவனா வந்து சேடாக இருந்துக்கிறான். இவன் வந்து ஐயோ நம்ம வந்து இப்போ நம்ம அம்மா எடுத்துகிட்டு வாங்கிட்டோம்னா பெட்ரூமில் போயிட்டு இப்படி இருக்கும்ல, இல்லாட்டியும் அழுதுட்டுல இப்படி நான் ஆகிப்போம்ல அப்படி. அதுக்கப்புறம் soon all the boys will come and make fun of me அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாரும் பசங்களும் வந்து மேக் பண்ணாங்க, காமெடி பண்ணியிருக்காங்க இவங்க. when they see me white washing the fence, எப்போ வந்து நான் ஒயிட் வாஷ் ஃபென்ஸ் பண்ணுறனோ அப்போ வந்து எப்போ நான் வந்து ஒயிட் வாஷ் ஃபென்ஸ் பண்ணியிருக்கனோ வந்து சீப்பாங்க. த டாம் பிகேன் இது சொல்ல தெரியும்ல, என்னென்னா நான் பார்த்துட்டு இருக்கும்போது, நான் ஒயிட் வாஷ் த ஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போன்றாங்க. டாம் பிகேன் ஒயிட் வாஷிங் த ஃபென்ஸ் அண்ட் வாஸ் சூன் போர்டு. ஏன்னா வந்து டாம் பிகேன் கம் ஒயிட் வாஷிங் அனுப்பிச்சிட்டே இருக்கும்போது அவன் வந்து போர் அடிச்சிட்டான். நம்ம போர் அடிக்குன்னு சொல்லுவோம்ல, ஒன்றுமே இது பண்ண இல்லை, ரொம்ப போர் அடிக்குது, ஒன்றுமே விளாட்றதுக்கு இல்லை, யார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்றாங்களே, அதுதான் வந்து போர். அப்புறம் வந்து ஹேஸ் ஹீ வாஸ் திங்கிங் ஆஃப் ஹவு டு எஸ்கேப் த பனிஷ்மெண்ட். இப்போ வந்து அவன் யோசிக்கிறான், எப்படி இந்த எஸ்கேப்பை வந்து நம்ம இது பண்ணுறது. எஸ்கேப்னால் வந்து இந்த வேலையை எப்படி நம்ம வந்து பண்ணாமல் இருக்கிறது, எப்படி நம்ம வந்து தப்பிக்கிறதுன்னு சொல்கிறோம்ல. நம்ம வந்து ஜெயிலில் இருந்தோம்னா தப்பிக்குவாங்களே அப்படிதான். நான் வந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் இந்த இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு வந்து யோசிச்சுட்ருக்கான். இப்போ வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். ஓகேவா. அப்புறம் அந்த பனிஷ்மெண்ட்டை he saw his friend Ben Rogers. டாமோட ஃப்ரெண்ட் பேர்னா பென் ராகர்ஸ். டாமோட ஃப்ரெண்ட் நேம்னா பென் ராகர்ஸ். கம்மிங் டவுன் த லேன், அவன் வந்து கீழே வந்துட்டுருக்குறான், இந்த லேன்லேருந்து கீழே வந்துட்டுருக்குறான். he suddenly got an idea. அந்த டாம் இருக்குல்ல, இவனுக்கு வந்து உடனே இவனுக்கு வந்து ஐடியா வந்துச்சு. என்னன்னா இப்போ தான் பார்க்க போகிறோம், ட்விஸ்டே இப்போ தான் இருக்கேன். he started to whitewash the fence with a smile on his face. இப்போ அந்த பெஞ்ச் அவர் இருக்கிறான்ல, அந்த மரத்தெல்லாம் கட் பண்ண ஒரு சீட் மாதிரி உட்கார வைப்பாங்களே, அது மாதிரி அவன் வந்து பென் ராகர்ஸ் வந்து அவனுக்கு வந்து ஐடியா வந்துச்சு. ஆப்பிள் சாப்பிட்டுட்டே இருக்கிறான். அவன் வந்து பென் ராகர்ஸ் என்ன பண்ணுறான், அவன் வந்து டாம் சாருக்கு ஐடியா வந்துருச்சு. இப்போ இந்த பென் ராகர்ஸ்க்கு வந்து அவன் வந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டே இருக்கிறான். ஓகேவா. இப்போ அந்த டாம் சாய் இருக்கிறான்ல, அவன் வந்து அவனுக்கு ஐடியா வந்துச்சுனால அவன் சிரிச்சுட்டே பெயிண்ட் பண்ணுறான். ஹை ஜாலி ஜாலி அப்படின்னு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கான். ஓகேவா. ஜாலி அப்படின்னு சொல்லி பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் white fence with a smile to face. Okay. Ben saw Tom white washing the fence. வந்து பென் வந்து பார்த்தான், அவன் ஒயிட் வாஷிங் பண்ணுறது, இந்த கலர் அடிக்கிறது. அப்போ என்னன்னா இங்கே இருக்கு ஒயிட் வாஷிங் த ஃபென்ஸ். ஹலோ டாம் அப்படின்னா வந்து ஹாய் காமிக்கிறான். ஹாய் டாம் அப்படின்னு வந்து காமிக்கிறான். he said happily. இந்த வந்து இந்த பெஞ்ச் ராகர் இருக்கிறனால வந்து ஹாப்பியாக சொன்னார், ஹாய் டாம் அப்படின்னு. டாம் எங்க்ரான் him and continued to
ஒயிட் வாஷிங் த ஃபென்ஸ். வந்து அந்த வேர்டை நம்ம காதில் வந்து அவன் கேட்கல, அவன் பாட்டுக்கு கண்டினியூவாக அடிச்சுட்டு இருக்கிறான். லுக்ஸ் லைக் யூ ஹவு டு ஒர்க் ஆன் அ பிரைட் சாட்டர்டே. உன்னை பார்க்க என்ன உன்னை பார்க்க பிரைட்டாக சாட்டர்டே மார்னிங்லே பூர் யூ அப்படின்றான். என்னன்னா உன்னை பார்க்க பிரைட் சாட்டர்டேவே நீ வந்து பண்ணுற இந்த வேலையை, நீ ரொம்ப ஏழை அப்படின்றான். ஏழைன்னா என்னன்னு தெரியுமா? அந்த பிக்சர்லாம் எப்படிலாம் எடுத்துருக்காங்களே அந்த மாதிரி கொஞ்சம். பூ யூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். பூ யூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். வந்து நீ ஏழை அப்படி வந்து அவன் வந்து அந்த பென் ரோகர்ஸ் இருக்கான்ல அவன் வந்து சொல்லியிருக்கான். இதெல்லாம் கொஞ்சம் சவிடமாகவும் வந்து சொல்லியிருக்கான். இப்போ இந்த ஸ்டோரிக்காக தான் நான் சொல்கிறேன், இல்லைனா இதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஓகே கைஸ். டாம் ரிப்ளைடு. அவன் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கான். அவன் என்னென்னா சொல்லியிருக்கான் ஒயிட் வாஷிங். இப்போ நம்ம மெசேஜ் பண்ணும்போது ரிப்ளை வரும்ல அந்த மாதிரி தான். ஒயிட் வாஷிங் த ஃபென்ஸ். வந்து அடிச்சுட்ருக்கான் அந்த ஒயிட் வாஷிங்கை. இட்ஸ் நாட் ஒர்க். இது வந்து ஒன்றும் ஒர்க் ஆகலை, இந்த ஐடியா ஒன்றும் ஒர்க் ஆகலை அப்படின்னு. இட் இஸ் ஸோ மச் ஃபன் அப்படின்னு வந்து சொல்லி பண்ணுறான். ஜாலியாக இருக்குது இது பண்ணுறதுக்கு அப்படின்னு பெயிண்ட் அடிச்சுட்டே சொல்கிறேன். இது ஜாலியாக இருக்குது அப்படின்னு. Ben stopped eating his apple and looked at Tom with interest. இந்த பென் டாமோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து ஆப்பிள் சாப்பிட்றத வந்து நிறுத்திட்டான். வந்து டாமை வந்து இப்போ சாப்பிட்டு இருக்கும்போது நிறுத்திட்டான். அப்படியே பார்க்குறான், ஜாலியாக இது பண்ணுறானே வந்து பண்ணான். பென்னுக்கும் வந்து இந்த இது இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, அந்த பெயிண்ட் அடிக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இன்ட்ரெஸ்ட்னா ஆர்வம் வந்துருச்சு அவனுக்கு. நான் முழு அடிக்கலாமா, ரொம்ப ஆர்வமாக இருக்கே அப்படின்றான். டாம் மூவ்ட் ஹிஸ் பிரஷ் ஜென்ட்லி. வந்து டாம் இருக்கிறான்ல, அவன் வந்து மூவ் பண்ணான் அந்த ப்ரஷ்ஷை ஜென்ட்லி ஓவர் த ஃபென்ஸ். வந்து தள்ளிக்கும்போதுக்கு ஓவர் த ஃபென்ஸ். பென் பிகேன் டு கெட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆஸ்க்டு. டாமோட பென் இருக்கிறான்ல ஃப்ரெண்டு, அவன் வந்து ரொம்ப ஆர்வம் வந்து அவன்கிட்ட வந்து டாம் இருக்கிறான்ல, அவன் வந்து கேட்குறான், அவன்கிட்ட கேட்குறான் பெர்மிஷன். ஹே டாம். இப்போ நம்ம வந்து சொல்லுவோம்ல, ஹே டாம் அப்படின்னு சொல்லுவோம். இது இப்போ நம்மளை வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவன் நேம் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். யாரும் பேரும் ஆனால் இருக்கு, எனக்கு பவதாரணி, இந்த மாதிரி தீபிகா இந்த மாதிரி இருக்கா. இப்போ நான் வந்து தீப்திகா நேம் யூஸ் பண்ணுறேன். தீப்திகா அப்படின்னு கூப்பிட்றேன். அப்படின்னு நான் கூப்பிட்றேன், ஹே தீப்திகா அப்படின்னு. தீப்திகா அப்படின்னு கூப்பிட்றேன். கேன் ஐ ட்ரை ஒயிட் வாஷிங் த ஃபென்ஸ் அப்படின்னு. தீப்திகா இப்போ வந்து நானும் ட்ரை பண்ணுவா அந்த ஒயிட் வாஷிங்கை பண்ணுறத, நானும் ட்ரை பண்ணுறேன் இந்த பெயிண்டிங்கை தீப்திகா அப்படி சொல்கிறான். அப்படி நான் வச்சுக்கலாம். ஆனால் டாம் சாயரோட ஃப்ரெண்ட் வந்து பென் ராகர்ஸ். ஓகேவா? திஸ் இஸ் வாட் டாம் வாண்டட். இதுதான் அவனுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தான், இதுதான் அவனுக்கு வேணும். பட் ஹீ செட் நோ பென். இப்போ வந்து நான் வந்து தீப்திகா கிட்ட சொல்கிறேன், இல்லை நீ வேண்டாம் தீப்திகா அப்படின்னு. வந்து நான் ஒரிஜினல் பென் ராகர்ஸ் அவன், ஒரிஜினல் நேமே பென் ராகர்ஸ். நான் இப்போ வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் தீப்திகா அதை மாதிரி சொல்கிறேன். You see, Aunt Polly is very particular about this fence. அதனால் வந்து இப்போ வந்து டாம் சொல்கிறேன், நீ பார்த்தியா Aunt Polly very particular about this fence அப்படின்னா வந்து Aunt Polly வந்து ரொம்ப வந்து பர்டிகுலராக அதுக்குள்ளே வந்து இந்த ஃபென்ஸ்லேயே வந்து அது அபவுட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் இட் வாஸ் த பேக் ஃபென்ஸ் இஸ் wouldn't mind letting you. என்னென்னா வந்து நான் வந்து பின்னாடி பண்ணலை, நான் வந்து மைண்ட் இந்த மாதிரி பண்ணுறேன், ட்ரை இட் அவுட். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ப்ளீஸ் இப்போ தீப்திகா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு தீப்திகா இப்போனா நானும் ட்ரை பண்ணுறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். ஐ வில் பி வெரி கேர்ஃபுல். நான் வந்து ரொம்ப பத்திரமா இது பண்ணுவேன். ஐ வில் கிவ் யூ மை ஆப்பிள்.
வந்து தீபிகா இப்போ ஆப்பிள் சாப்பிட்ருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த ஆப்பிள் சாப்பிட்ருக்கிறது டாம் கிட்ட கொடுத்துட்டான். இந்த நீ என்னோடய ஆப்பிளை சாப்பிடு, நான் வந்து வாஷ் பண்ணுறேன், சரி நான் வந்து அந்த ஒயிட் வாஷ் பண்ணுறேன், ஒயிட் வாஷிங் இந்த ஃபென்ஸ், நான் வந்து ஒயிட் வாஷ் இது பண்ணுறேன் ஃபென்ஸை அப்படின்னு. அப்போ வந்து டாம்ட்டுக்கு பென் ராபர்ட்ஸ் வந்து டாமுக்கு கூட ஆப்பிள் கொடுத்துட்டு, அந்த டாம் வந்து இந்த மரக்கட்டை இருக்குல்ல, அந்த மரக்கட்டை அந்த பாதி ஆஃப் பண்ணி இது உட்காருவாங்களே, அதில் உட்காந்து அவள் ஆப்பிள் சாப்பிட்டுருக்கா டாமு. இப்போ நான் தான் சப்போஸ் வச்சுக்கோங்க, யானி நான் தான் வந்து ஆப்பிள் சாப்பிட்டுருக்கேன் உட்காந்து, தீபிகா வந்து பெயிண்ட் பண்ணுறா அப்படின்னு. டாம் looked unsure and then gave the brush with sadness on his face. இப்போ நான் வந்து இப்போ நான் வந்து சோகமாக பார்க்குறேன், சோகமாக பார்த்து அவங்ககிட்ட கொடுக்குறேன். ஆனால் என்ன, அவன் சிரிச்சுட்டு ஆப்பிள் சாப்பிட போகிறான். அவன் வந்து சோகமாக தெரியும்ல, நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோன்னு தெரியக்கூடாதுல்ல, அல்லது இது தப்பு பண்ணியிருக்கோன்னு அவனுக்கு தெரியக்கூடாதுல்ல, அதனால் நான் வந்து மூஞ்சி சேடாக வச்சுன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பட் ஹி வாஸ் சீக்ரெட்லி ஹாப்பி. வந்து அவனுக்கு தெரியாமலே வந்து அவன் ஹாப்பியாக இருக்கான், அந்த மைண்டுக்குள்ளே ஹாப்பியாக இருக்கிறான். ஐயோ ஜாலி இருக்கிட்டே குறித்தாச்சு, நம்ம இப்போ ஆப்பிள் உட்காந்து சாப்பிட்லாம், ஐயோ ஜாலி ஜாலி அப்படின்னு வந்து அவன் மைண்டுக்குள்ளே வந்து அவனுக்கு வந்து ஒரு ஹாப்பி இருக்குது. ஐயோ ஜாலி நம்ம ஆப்பிள் சாப்பிட்ற தீபிகா பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அவன் வந்து சீக்ரெட்லேயே ஹாப்பி பண்ணுறான். சீக்ரெட்லேயும் வந்து அவனுக்கு தெரியாமலே, புதுசாக தெரியாமலே ஆகுது. அப்புறம் while Ben worked and sweated in the sun. அவன் வந்து தீபிகா வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்குறான்னா, அது வந்து அந்த சன் நல்ல வெளிச்சம் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்வெட் ஆகும்ல, ஸ்வெட்டுனா வந்து வேர்வை, அதிலே வந்து சன்னில் வந்து ரொம்ப வேர்லாம் வந்துச்சு, வேர்வேலாம். டாம் ரிலாக்ஸ்டு ஆன பேரல், இந்த பேரல் தான் இந்த மரக்கட்டை, பேரலில் உட்காந்து வந்து ரிலாக்ஸ்னால் வந்து ஃப்ரீயாக உட்காந்து எந்த வேலையும் இல்லாமல் ஜாலியாக உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டுருக்குறான். சாப்பிட்டு in the shade close by ate his apple and planned how to trick more of this fence into white washing the fence. இப்போ என்னன்னா வந்து இந்த ஷேட் க்ளோஸ் பை அப்படின்னு நான் சொன்னேன்ல, ஆப்பிள் வந்து இதே மாதிரி நம்ம போய் சொல்லிட்டு இருக்கும்போது இது மாதிரி நிறைய பிளான் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொடுக்கணும். நம்ம பண்ணாமல் ஒயிட் வாஷிங், இப்போ வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறத இந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம நிறைய பிளான் பண்ணி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொடுக்கணும். ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தா தான் இப்போ நான் வந்து இருக்கிறேன் வச்சுக்கோங்க. இனிமேல் நம்ம நிறைய பிளான் பண்ணி இந்த மாதிரி தீபிகா இருக்கிறால அவகிட்ட கொடுத்துக்கணும். நம்ம வந்து பண்ணை தாவல ஃப்ரீயாக உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்லாம், அவளே வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டோம் இந்த ஃப்ரெண்ட்ஸை அப்படின்றாங்க. இதோட இந்த கதை முடியுது காய்ஸ். இருங்க அது கீழே இருக்க அப்டேட்டட் ஃப்ரம் திஸ் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர், கிளாசிக் நாவல் பை மார்க் டாவின். இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? அவன் வந்து பொய் சொல்லியிருக்கான், அது ஓகே. இப்போ இதில் என்னன்னா அவன் கிளவர்னா வந்து இது எப்படி சொல்கிறது, இன்டெலிஜென்ட். இப்போ வந்து இப்போ நம்ம கரெக்டாக ஆன்சராக சொல்கிறோம்ல, கரெக்டாக ஒரு பதில் வரும். நல்லா அந்த பூனைலாம் நல்லா யோசிச்சது, பூனைலாம் நான் மவுஸ் நிற்கும்போது நல்லா உட்காந்து பார்த்துட்டு எப்போ பிடிக்கலாம் பார்த்துட்டு இருக்கும்ல, அது கிளவர். அது வந்து இந்த மாதிரி இப்போ நமக்கு கொஷின் நம்மளுக்கு வந்து தெரியுதுல்ல, அது வந்து நம்ம டக்குன்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து கிளவர். நல்லா இப்போ நம்ம ஆன்சர் சொல்கிற வந்து நம்ம கரெக்டாக கிளவராக சொல்கிறோம், கரெக்டாக சொல்கிறோம் நம்ம, அதுதான் வந்து கிளவர். வந்து கிளவராக இந்த பென் கிட்ட கொடுத்துட்டு அவன் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்ற பாருங்களேன். இந்த மாதிரி சில இதில் ரியல் லைஃப்பில் நடந்திருக்கும். அப்படி யாருன்னு சொல்லுங்கள். அவன் கிளவராக கொடுத்துருக்கான், அவன் கிளவராக அவன் ஃப்ரெண்டை பிளான் பண்ணி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துருக்கான். இந்த மாதிரி சில இதில் இந்த கதையில் வந்து இந்த சில இதில் வந்து ரியல் லைஃப்பில் நடந்திருக்கும். உங்கள் இதில் வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கைஸ், இந்த கதையோட முடிஞ்சது. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் திக்கிருப்பேன்.
கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் ஒழுங்காக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் குழம்பு ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் ஒழுங்காக தான் கரெக்டாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா எங்கள் ஸ்கூலில் கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கதையோட முடிஞ்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி யாமிஸ் விலாகுன்னு டைப் பண்ணி அது கீழே கிருஷ்ணா போஸ்ட் கொடுத்துருப்பேன். அது கீழே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த ஆல்டர் ஆப்ஷனும் பெல் ஐக்கனும் அந்த ஆல்டர் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூ சேனலில் போய் என்னென்னாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெல் ஐக்கன் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சு. ஓகே, லைக் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், டோன்ட் ஃபர்கெட் இட் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண வந்தாதீங்க. பாய்.